தமிழ் வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம புதுக்கோட்டை புளிக்குழம்பு வைக்க போகிறோம். பாருங்கள், கத்திரிக்காய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம், 2 பீஸ் மாங்காய் 4 பீஸ் வச்சுருக்கோம், 1 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு புளி. பாருங்கள், கொஞ்சமாக புளி போட்டுக்கிட்டோம். பாருங்கள், அதுக்கு மசாலா பாருங்களேன்: மிளகாய்த்தூள், மல்லித்தூள், வெந்தய பவுடரு, மஞ்சத்தூள், பெருஞ்சீரக பவுடர், வெங்காயம் தேவையான அளவு. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிடுவோமே. ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டோம். வெங்காயம் போதும், வெங்காயம் தேவையான அளவு போட்டால் போதும். வெங்காயம் கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். குழம்புக்கு தேவையான அளவு வத்தல்னா போட்டுக்கலாம். அங்கே வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. எந்த வெங்காயம் நல்லா போட்டுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் வச்சு பாருங்க, வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலையெல்லாம் அதை சேர்த்துருவோம். பாருங்கள், இப்போ இந்த மசாலையை சேர்த்துட்டோம். இந்த சோயாவும் இதில் சேர்த்துருவோம். இதில் தனியாக ஊற வச்சு வேக வச்சுருக்கோம். இதையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்து எல்லாத்தையும் கிண்டி வேகும். பாருங்கள், இந்த மசாலையெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இந்த சமயம் புளி ஊற்றிடுவோம். புளி ஊற்றி நல்லா கிண்டி விடுவோம். மூடிக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயம் கருவேப்பிலையை தூவிடுவோம். போட்டு தூவி நல்லா கிண்டி விட்டு கிண்டிடுவோம். பாருங்கள், குழம்பு நல்லா புதுக்கோட்டை புளிக்குழம்பு சூப்பராக இருக்குது. பாருங்கள், குழம்புறாக இருக்கும். குழம்பு அருமையாக இருக்கும். பாருங்கள், அருமையான குழம்பு. இப்போ இறக்கிடலாம். இறக்கி பரிமாறும்போது பரிமாறிக்கலாம். தமிழ் வணக்கம்.